1000 ஆண்டுகளை கடந்து இன்றும் கால சாட்சியமாக திகழ்கிறது தஞ்சை பெரிய கோயில். ஒரு 1000 வருஷம் ஆன இந்த கோயில் இன்னும் நம்மோட இருக்கிறது காரணம்னாக்க, நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, உலகத்திலேயே ஒரு 1000 வருஷம் இருந்த டாலஸ்ட் பில்டிங் கோயிலுங்கிறது மறந்துட்டா கூட ஆர்கிடெக்சர்ல இன்ஜினியரிங் ஸ்கில்ல பார்த்தோம்னாங்க உலகத்திலேயே ஒரு 1000 வருடங்கள் ஒரு பழுதும் இல்லாம ஒரு இருந்த பில்டிங் சொன்னாக்க இந்த பில்டிங் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணி எப்படி பண்ணினா அது வந்து விழாம இருக்குங்கிறத பார்த்து, இதே மாதிரி ஒரு எர்த்குவேக் நிறைய வந்திருக்கு இந்த 1000 வருஷத்துல. இந்த 200 வருஷத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 12 எர்த்குவேக் டிஃபரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 1000 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு 5-6 வச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 50-60 எர்த்குவேக்ஸையும் அதோட எஃபெக்ட் இது ஃபேஸ் பண்றீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பின்னம் கூட பில்டிங்க்கு ஏற்படல, அதோட பெயிண்டிங்ஸ் உதிரவே இல்லை. அதுவே நம்ம காட்டுறது ஒன்றும் கோயில் ஒன்றும் ஆகலைன்னு விழுந்துக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து கல்லையும் உள்ள சொதையும் வச்சு ரொம்ப அழகா கட்டி கொண்டு போய் அதை வந்து நிறுத்தினா பெரிய தமிழர் எல்லாரும் நம்ம வந்து நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கக்கூடிய இந்த கோயிலை கொடுத்த ராஜராஜன் வழிபடம் கடமைப்பட்டிருக்கோம். நீள் பெறும் தண்ணீர் இல்லா தனிச்சிறப்புகளையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது தஞ்சை பெரிய கோயில். 40 அடி உயரத்துடன் ஒரே கல்லாலான நிலைக்கல்லை கொண்ட 5 அடுக்குகளான கேரளாந்தகன் திருவாயில், 40 அடி உயரமுள்ள 2 ஒற்றைக்கல் நிலைக்கால்களை கொண்ட 3 அடுக்குகளான ராஜராஜன் திருவாயில், 80 பரதநாட்டிய கரணங்களை விளக்கும் சிற்பங்கள், 18 அடி உயரமுள்ள ஒரே கல்லாலான துவாரபாலகர் சிற்பங்கள், 1000 ஆண்டுகளாகியும் அழியாமல் திகழும் சோழர் காலத்து பிரஸ்கோ ஓவியங்கள், சிற்பக்கலை வல்லுநர்கள் வியந்து போகும் 55 அடி சுற்றளவிலான 13 அடி உயரத்தில் காட்சி தரும் மகாலிங்கம், சற்றேறக்குறைய 1,50,000 டன் எடை கொண்ட கருங்கற்களை கொண்டுள்ளது தஞ்சை பெரிய கோயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இயந்திரங்கள் ஏதுமின்றி முற்று முழுதாக மனித உழைப்பை மட்டுமே மூலமாக கொண்டு இயங்கினர் என்பது மட்டுமல்ல, மலைகளே காணப்படாத மருதநில தேசம் சோழ சாம்ராஜ்யம். அப்படியானால் வரலாறு போற்றும் கருங்கல் அதிசயம் சாத்தியமானது எப்படி? நிறைய தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கின்றத பல சான்றோர்கள் எடுத்துரைத்தோம். அதற்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதற்கு மேலே மேலே இருக்கிற கல் ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு சொல்கிறவங்க மிகவும் தவறு. அந்த கல் 8 கற்களினான கூட்டமைப்பு. அதை ஒன்றா இணைக்கிறதுலையும் அதை இணைச்சு மேலே ஏற்றுறதுலையும் இருக்கிற தொழில்நுட்பத்தை மக்கள் புரிஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ண பாராட்டு. சரித்திர பிரளயங்களை சந்தித்த போதும் சற்றேனும் சாயாத சரித்திரம் கொண்ட தஞ்சை பெரிய கோயிலின் பிரமிப்புகள் பல. பெரிய கோயிலில் இன்னொரு அதிசயமாக காலங்காலமாக சொல்லப்படுவது விமானத்தின் உச்சி நிழல் கீழே விழாது, கலசத்தின் நிழல் கீழே விழாது என்பது. ஆனால் இது அசாத்தியமானது. எல்லாவற்றின் நிழலும் நிச்சயம் கீழே விழும். நிழல் விழுவது நாளும் பார்க்கலாம். நிழல் விழாதுங்கிறத அந்த உச்சி வெயில்ல தான் நிழல் விடாது அப்படிங்கிறது தான் உண்மை. உலகத்துல நம்ம எங்க சூரியன் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவோம். உத்தராயணம்ங்கிறது தை மாதம் தென்கிழக்கில் இருந்து துவங்கி உதயமாகுது. அடுத்த நாள் கொஞ்சம் உள்ள வரும். அப்படியே ஒரு 6 மாத காலம் அது வடக்கு நோக்கி அப்படியே பயணம் செய்யும். அப்படி வடக்கு நோக்கி பயணம் செஞ்ச பிறகு ஒரு 6 மாதம் கழித்து வடக்கில் இருந்து திருப்பி தெற்கு நோக்கி வரும். அடுத்த தை மாதம் இந்த கடைசிக்கு வரும். அந்த மாதிரி வர்ற காலங்களில் உச்சி வெயில்ங்கிற சொல்றது உச்சி காலத்துல 12 மணிக்கு அந்த நிழலானது எந்த காலத்தில் ஒரு வருடம் முழுவதும் வெளியில் விழாது. அதாவது அந்த பேஸை தவிர வெளியில விடாது. காரணம் என்னன்னா பேஸ் 100 அடி அகலம் இருக்கு. மேல 24 அடிக்கு ஒரு ட்ரங்கேட்டட் பிரமிட்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரமிட்டை அறுத்தாப்புல இருக்கும். அதுக்கு கீழே ஹாலோ. இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிசயமான கட்டிட அமைப்பு, கட்டிடக்கலை உள்ளது. இது உள்ள வெற்றிடம் இருக்கும். உச்சி வரை நிழல் கட்டாயமாக நிழல் விழுது. உச்சி காலத்துலதான் நிழல் விழாது. எந்த வருடத்துல எந்த நாளா இருந்தாலும் உச்சி கால வெயில் வெளியில விழாது. நன்மையா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல நம்மளோட உடம்புல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம நிழல் நம்ம மேல விழும். மற்ற நாட்கள்ல ஓரத்துல விடும் 12 மணிக்கு.
அது மாதிரி இந்த ஆலயத்தோட ரொம்ப சிறப்பு என்னன்னா அந்த உச்சி காலத்துல வெயில்ல அந்த ஒரு நிழல் வந்து வெளியில விழாதுங்கிறது. ஆனா அது அப்படி இல்லை. இப்ப சொல்றது எல்லாரும் என்ன நிழல் விழாது நிழல் சாயா கோபுரங்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். நம்ம தமிழ் புத்தகங்கள்லயும் பள்ளிகளில் படிக்கிற புத்தகங்கள்லயும் வந்திருக்கு. அதுவும் தவறான விஷயம். அதை மாத்திக்கணும். எந்த ஒரு பொருளினது நிழலும் கீழே விழுந்தே ஆகும் என்பது அறிவியல் நியதி. நம் தஞ்சை பெரிய கோவிலும் கூட விதிவிலக்கு அல்ல. பெரிய கோயிலின் வரலாற்றில் இணைந்தது முன்புறத்து பிரம்மாண்ட நந்தி. சிறப்பு மிக்க பெருங்கோவில் நந்தி நாளும் வளர்கிறது என்றே நம்பப்பட்டு வருகிறது.